டேய் டேய் ஹரி, டேய் நின்னு தொலைடா. டேய் என்னடா? டேய் உமாபதி, என்னை விட்டுரு, நான் ஊருக்கே போயிடுறேன். உமாபதியா? டேய் இப்ப என்ன நடந்துச்சு? நீ புது பண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போற? என்ன நடந்துச்சா? நான் யூடியூப்ல நிறைய அனிமல் அட்டாக் வீடியோ பார்த்துருக்கேன்டா. கடைசியில் என்னையும் அதில் வர வச்சிடாதடா. டேய் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு போடா. ஜெகா வாங்க மாட்டேன் சொல்லிட்டு தானடா வந்த. தப்புதான் மச்சான், என்ன மன்னிச்சிடு. இனிமே ஒரு நிமிஷம் இந்த காட்டுல இருந்தா உயிரே போயிடும். அட்லீஸ்ட் நான் டீ கடை வைக்கிற வரைக்குமாவது உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் இதுக்கே பயந்தா எப்படிடா? வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தாதான்டா பெரிய ஆளா முடியும். கரெக்ட் தான் மச்சான், ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா நீ கொடுக்குற இந்த 500,000 ரிஸ்க் எடுக்க முடியாதா? இனி ஒரு நிமிஷம் கூட என்னால காட்டுல இருக்க முடியாது மச்சான். ஒரு நாளைக்கு எத்தனை மிருகத்தை சமாளிக்கிறது? நேத்து அந்த யானை கூட்டத்தையே சமாளிச்சோம். அன்னைக்கு காலைல அந்த பைசனை கல்லால் அடிச்சோம். அந்த டைகர் அதுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இதெல்லாம் விரட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது. போடா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? நீங்க ரெண்டு பேரும் இப்போ டைகரை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா டைகர், அதுக்கு என்னப்பா? அதை எனக்கு காமிச்சு கொடுத்தீங்கன்னா தூ இந்த கேமரா இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு போட்டோ எடுத்துப்பேங்க. ஏங்க உங்களுக்கு டைகர் கட்டுறதா எங்க வேலையா? போமா. ஹலோ, நீங்க ஒன்றும் இதை சும்மா எல்லாம் செய்ய வேணாம். எவ்வளோ பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. என்னது பணமா? எவ்வளவு தருவீங்க? என்ன சொல்லலாம்? 30,000. 30,000மா? ஓகேங்க, வாங்க வாங்க. ஊருக்கு போயிடு. டேய் போடா. டேய் நில்றா. டேய் நீ போடா. அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு இருக்க. நீங்க வாங்க, வண்டி எடுங்க. நான் வந்துக்கிறேன், வெட்டி பையன். டேய் டேய் உனக்கு எவ்வளவு போடா. தேங்க் யூ. பேச்ச மாற மாட்டீங்களா? டைகர் காமிச்சதும் 30,000 கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்முங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்களேன். என் பேர் வர்ஷா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே. ஐ அம் உமாபதி. ஐ அம் ஹரி. ஓகே, ஆக்சுவலி இப்போ டைகரை போய் பார்க்கலாமா? டைம் நீங்க நினைச்ச உடனே அவ்வளவு ஈஸியா டைகரை பார்க்க முடியாதுங்க. நாங்க எப்பெல்லாம் பெயிண்ட கையில எடுக்கிறோமோ அப்பதான் அது வரும். அதுவும் அந்த டாக்டர் கூட தான் அது வரும். ஓ ஓகே ஓகே. டைகர் வந்தா மட்டும் போதுங்க. அத நான் எப்படி போட்டோ எடுக்க ஆசைப்படுறேன்னா, அத சொல்லுங்க முதல்ல. நடு காடு, தூரத்துல ஒரு மான். டைகர் எங்கிருந்து வருதுன்னே தெரியக்கூடாது. லேசா ஒரு உருமல் சத்தம் மட்டும் கேட்கணும். அப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த மான் ஓட ஆரம்பிக்கணும். அடுத்த செகண்ட் அந்த பதுங்கி இருந்த டைகர் அப்படியே அந்த மான் மேல பாயும் போது ஒரு கிளிக். அப்புறம் அந்த மான் மேல விழுந்து புரண்டு கடிக்க போகும்போது ஒரு கிளிக். கடிச்சக்கு அப்புறம் ஒரு கிளிக். அப்புறம் அந்த டைகரோட பல்லுல இருந்து அந்த மானோட ரத்தம் சொட்டி கீழே விழும்போது ஒரு கிளிக். அவ்வளவுதாங்க. ஒரு குரங்க காட்டுறதுக்கு 30,000 சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். டேய் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட போய், நாங்கள் சொன்ன டைகர் ஒரு குரங்கு, நீங்கள் சொன்ன டைகர் ஒரு உண்மையான புலி, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு போய் சொல்லிட்டு வாப்போ. ஏன் செட் ஆகுது? நீ தானே மச்சான் சொன்ன வாழ்க்கையில சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தா தான் பெரிய ஆக முடியும்னு. டேய் நான் சொன்ன ரிஸ்க்கு புலி வராத இடத்துல பெயிண்ட் அடிக்கிறது. நீ சொல்கிற ரிஸ்க்கு புலியை தேடி போய் முன்னாடி இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, போய் சொல்லிட்டு வாப்போ. மச்சான், நான் பார்த்த அனிமல் அட்டாக் வீடியோல ஜீப்ல போறவங்கள புலி அட்டாக் பண்ணாது. இந்த தனியா நடந்து போறாங்க பாத்தியா, அவங்கள தான் பண்ணும். ஸோ ஜீப் தான் நமக்கு சேஃப். 2 நாள் சொல்லுவோம், காட்டை சுத்தி காமிப்போம். இந்த கதை சொல்லியே ஒருத்தன் கொல்லுவானே, அவன்கிட்ட கேட்போம் எங்கெல்லாம் புலி வராதுன்னு. அங்க மட்டும் கூட்டிட்டு போவோம். 30,000 ரூபா ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? இல்லடா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப யோசிக்காத மச்சான். எப்படியும் ஈரக்காய் 2 நாள் ஆகும்ல. முதல்ல இந்த வேலையை முடிப்போம், அப்புறம் வந்து உன் வேலையை முடிப்போம். அப்பனா இந்த பெயிண்ட் வேலையை முடிக்காம ஊருக்கு போறத பத்தி நீ பேசவே கூடாது, சரியா? சரி ஓகே. ஏற்கனவே இவனால 10,000 நஷ்டம், வரப்போறது 15,000, 5,000 லாபம். வர ஆல் கண்டிஷன் நீயே சொல்லிடு. ஹே, இங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலி வர்ஷா மேடம், அந்த டைகரை அந்த புலியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் தான் பேசிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. நீங்க விவரிச்ச காட்சிகள் எல்லாமே அற்புதமா இருந்தது. தேங்க் யூ. அப்புறம் அந்த டைகர் அந்த மானை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம், சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ so much. ஆக்சுவலி நீங்க ரெண்டு பேரும் இந்த ஃபாரஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நாங்க 2 பேரும் புலியை பெயிண்ட் அடிக்க புலி பத்தி படிக்க வந்திருக்கோம். ஓ, டைகர் பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. So what kind of research do you do? What sampling methods do you use? Do you use the footprints? போதும். என் கண்டிஷன்லாம் சொல்லிடுறோம். 2 நாள் காட்டுக்குள்ள கூட்டு போறோம். புலியை பார்த்தாலும் பார்க்கலனாலும் பேசின பணத்தை கொடுத்துடணும். ஓகேயா? ஓகே டன். மேடம் கவலைப்படாதீங்க, நீ கன்ஃபார்மா புலியை பார்த்துட்டு தான் நம்ம திரும்ப போறோம். என்னடா காலையில வந்துட்டா கூட என்ன பார்த்துட்டு இருக்கலாம். இனிமே கொஞ்சம் டவுட் தான். இல்ல, காலையில இருந்து ஒரு இடத்த பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். அங்க போனா கண்டிப்பா புலியை பார்க்கலாம்னு சொன்னாங்க. அந்த இடத்தோட பேரு ஏதோ ஜமீன்னு மறந்துட்டேன். மேடம் அப்படி எங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஊரும் இல்ல மேடம். ஆமாங்க, நீங்க நேரா போங்க. புலியோ புலியோ எது எதுக்கு வருதோ பாத்துக்கலாம், சரியா? ஹலோ டூரிஸ்ட், என்ன காட்டுல வழி தெரியாம சுத்திட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வழி தெரிஞ்சுதான் சுத்திட்டு இருக்கோம். என்ன அந்த வேலை முடிஞ்சதா? காட்டுல சுத்தி பார்க்க வேண்டியதெல்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா?
பார்த்துக்கினே இருக்கிறோம் புடிதான் முடியல. மணி சரி எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, போற இடத்துல டிராப் பண்ணிட்டு போறான். ஜமீன் சாமத்தூர். அந்த ஊர் தான் நான் தான் சொன்னேன்ல அங்க போனா ஊர் புலி பேர் தானே கண்டிப்பா பாத்துடலாம்னு. அப்புறம் எங்களை பக்கம் சொல்றோம். ஆமாங்க சொன்னா கேளுங்க, அங்கெல்லாம் வேணாங்க, நம்ம வேற பக்கம் நோ, போவோம். ஒருவேளை அங்க புலி மட்டும் வந்ததுன்னா உங்க 2 பேருக்கு தானே வேலை ஈஸியா. வாங்க போலாம். உனக்கு தெரிஞ்ச நம்ம டூரிஸ்ட் நீங்களும் வண்டியில இருங்க. போலாம். ஏய் மணி சரி ஏறு. எனக்கு இடமே உட்காரு தம்பி உட்காருண்ணா. உங்க வீட்டுல ஏத்த கூடாது தெரியுமா? இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் சரியா படலடா. ஆமா மச்சான், எனக்கு அல்லு இல்லடா. எப்படியாவது இந்த ஒரு நைட்டு மட்டும் ஓட்டிட்டோம்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன்டா. நானும் கான்ட்ராக்ட் முடிச்சிருவேன்டா. இங்க பாரு. அண்ணே ஐயா தான் ஊர் தலைவர். வணக்கம் தம்பி. ஐயா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐயா ஊர் தலைவர். வணக்கம். வணக்கம். நீங்க பேசிட்டு இருந்தீங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வர்ஷா மேடம் இவர்தான் ஊர்லயே பெரிய டாக்டர். ஓ ஹலோ டாக்டர், ஐம் வர்ஷா. ஐ எம் டாக்டர் ஜெயக்குமார். ஆமா டாக்டர், உங்களாம் யாரு, என்ன நடக்குதுங்க? திருவிழாவா? திருவிழா இல்லை, பூஜை. இவங்கெல்லாம் டாப் ஸ்லீப்பை சுற்றி இருக்கிற மலைவாழ் கிராமங்களோட பூர்வீக மக்கள். ஓ என்ன பூஜை? நம்மலாம் எப்படி இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு இந்த பூஜை. வருஷம் தவறாம இந்த தேதியில இந்த நேரத்தில் வந்து படையல் போட்டு கும்பிடுவாங்க. ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நாளடைவில் அது குறைஞ்சி இன்னைக்கு இந்த காட்டையும் காட்டு மக்களையும் பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்காங்க. சாமியே இல்லையே, எந்த சாமிக்கு பூஜை போடுவாங்க? இவங்க சாமியா நினைக்கிறது இந்த காட்டாளுற புளியை தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த பூஜைக்கு வர உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வருஷ பூஜைக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்க இவங்களுக்கு நன்றி. நம்ம சாமியோட பசி ஆறும்போது தான் நாம எல்லாரும் சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருப்போங்கிறது ஐதீகம். நம்ம ஆத்தை தாண்டி கொண்டு போய் விடுற கடாவை வருஷம் நம்ம சாமி எப்படி தவறாம ஏத்துக்குதோ அதே போல இந்த வருஷமும் அந்த மலை மேல இருந்து இறங்கி வந்து நம்ம காணிக்கையை ஏத்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும்னு மனசார வேண்டிக்கிறேன். இறங்கி வருமா? கிளம்பிடுவோம் மச்சான். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு புலி வருமா டாக்டர்? கண்டிப்பா வரும், எந்த வருஷமும் தவறுனதில்லை. மேடம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த வாட்டி வரும்போது புளியை பார்த்துலன்னா ரூம்க்கு வண்டி விடுறேன், போய் பொட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிடுவோமா? டெஃபினெட்லி பண்ணிடணும்டா. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, இங்க நிப்பாட்டுங்க. இங்கயா? நிப்பாட்டுங்க. என்னாச்சு? ஏமா? 5 minutes இதோ வரேன். எங்க போற வர்ஷா? சொல்லிட்டு போ. 5 minutes. ஏய் எங்கடா போகுது இந்த பொண்ணு? தெரியலையே. இந்தாமா, எங்கமா போற? இருங்க. சரி போ. அதுவா இந்த இடத்துக்கு வந்திருக்குமா இல்லை இவன் ஐடியா கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பானா? செஞ்சாலும் செஞ்சிருப்பான். இவ்வளோ பெரிய பெயிண்டர்னா இந்த கான்ட்ராக்ட் முடிச்சா நான் வீட்லேயே கால் மேலே கால் போட்டு வந்திருப்பேன். என்னை இப்படி சீட்டில் கால் போட்டு உட்கார வச்சிட்டானே. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானோ? மச்சான் ஆரம்பிச்சிட்டான்டா. ரொம்ப நேரம் ஆச்சுடா, போய் பார்த்துட்டு வந்துருவோமா? பார்த்துட்டு வந்துடுவோமா? நானா காட்டு கூட்டு வந்தேன், நீ தானே பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்த, போய் கூட்டு வா. டே தனியாக போகணும்டா, வாடா போயிட்டு வரலாம். டேய் போடா, தனியா போ. ஐயோ அப்பாடா.
என்ன வருஷம் மேடம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? சொல்லினதை ரூம் கொண்டு போய் விட்டுருப்பேன்ல. என்ன மேடம் பாக்குறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் ஏமாத்திட்டோம்னா 30,000 ரூபாய் கன்ஃபார்ம். என்ன மேடம் தெரியுது? ஒரு புலிவால் மாதிரி ஏதோ. புலிவாலா? மேடம் மேடம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்? பூஜையில சொன்னாங்கல்ல அதை தாண்டி காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கெடாவை விடுவோன்னு. ஆமா அங்க கூட அந்த புலி வந்து ஆட்டை அடிச்சு இழுத்துட்டு கதை விட்டாங்களே, அப்போ அது கதை இல்லையா? இப்போ அங்கதான் இருக்கும். இப்படி ஏமாத்தி கூட்டிட்டு வருது ரொம்ப தப்பு மேடம். சொன்னா கேளுங்க மேடம். கிளம்பிடலாம் மேடம். கிளம்பிடலாம் மேடம். மேடம் வருஷம் மேடம் வாங்க வருஷா சத்தம் வா கிளம்பிடலாம். பைத்தியம் வா கிளம்பிடலாம்.